கடந்த மாதம் அல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உங்களுடைய கண்கள் பார்ப்பவை அனைத்தும் அல்ல, உங்களுடைய காதுகளால் நீங்கள் கேள்விப்படுவதும் கேட்பதும் அல்ல, 5 புலன்களை கொண்டு நீங்கள் எந்த விதத்தில் இறைவனை நீங்கள் அறிந்திருந்தாலும் சரி, அவை அனைத்தும் அல்ல. இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவனை உள்ளத்தில் எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனை, அல்லாஹ் என்ற அந்த மகத்தான படைப்பாளனை நீங்கள் உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய அம்சமாக அது உங்களிடம் இணைந்து விட்டது, அவன் உங்களுடன் இணைந்து விட்டான் என்பதாகும். பொதுவாக பார்த்தால் தவிர நம்ப முடியாது என்ற அடிப்படையில் நாம் திசை மாற்றப்பட்டிருக்கிறோம். பாமரர்கள் நீங்கள் மறைவான ஒரு விஷயத்தை, இல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது கடினம். ஆகவே ஒரு உருவத்தின் அடிப்படையில் நாம் ஆரம்ப காலத்தில் இறைவனை நாம் வழிபட ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக உயர்ந்து ஒரு நிலையை அடைவீர்கள். அப்பொழுது மறைவான அந்த இறைவனை நாம் உணர முடியும். ஆகவே நாம் உருவங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் பாதையில் துவங்க வேண்டும் என்று நமக்கு நாமே பள்ளிவாசல்களையும் கோயில்களையும் சர்ச்சுகளையும் ஏற்படுத்தி கொண்டோம். இந்த போதனை எவ்வளவு பெரிய உண்மைக்கு புறம்பான அருவருக்கத்தக்க மோசடி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு உருவம் அவசியம்தான். நாமெல்லாம் பாமரர்கள். ஆகவே ஆரம்ப காலங்களில் உருவம் தேவை என்று கூறும் இவர்கள், நமக்கு போதிக்கும் இவர்கள் 82 வயதானாலும் சரி, 92 வயதானாலும் சரி, அவர்களும் உருவத்தை வைத்துக் கொண்டுதான் என்று வரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 வயதில் ஆரம்பித்த அந்த உருவ வழிபாடு 90 வருடங்கள் கடந்த பிறகும் அதை விட்டு அவர்கள் மீள்பவர்களாக இல்லை. எந்தவித நன்மையையும் அவர்களுக்கு அளிக்கவும் இல்லை. இறைவன் என்ற அந்த மறைவான உண்மையை அறியக்கூடிய தகுதிகளில் யாரும் அமையவில்லை. சந்ததியினராக மூதாதையர்கள் காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்று வரையில் நாம் இறைவனை, மறைவான அந்த இறைவனை உணர்பவர்களாக இல்லை. ஆகவே இந்த வழிமுறை என்பது தவறானது. பார்த்தால் மட்டுமே நம்ப முடியும் இறைவனை என்ற அந்த கோட்பாடிலிருந்து நாம் விலக வேண்டும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு ஒரு உதாரணம். உங்களுக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது, உடல் என்று ஒன்று இருக்கிறது. உடல் வெளிப்படையானது, உருவத்தினுடைய அடிப்படையை கொண்டது. மனம் என்பது மறைவானது, எந்த உருவத்தினுடைய அடிப்படையையும் அது சார்ந்தது அல்ல. உடல் சுகம், மனசுகம், இந்த இரண்டில் எது உங்களுக்கு மிகவும் நிறைவானது என்றால், எனக்கு மனம் சுகம் வேண்டும், அதுவே என்னுடைய ஆத்மார்த்தமான தேவையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். மனம் சுகம் அடைந்தால் உடல் சுகம் நிச்சயமாக அதனுடைய விளைவாக இருக்கிறது, மனதினுடைய சுகத்தின் விளைவாக இருக்கிறது உடல் சுகம் என்பதையும் நீங்கள் அறியாதவர்கள் இல்லை. உடல் வேதனை, மன வேதனை, இந்த இரண்டில் உங்களுக்கு எது மிக பெரிது என்று கேட்டால் நிச்சயமாக மனவேதனை உடல் வேதனையை விட மிக பெரிது என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். ஆகவே மனதின் வேதனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள இந்த உடலையும் தீயில் எரித்துவிட நீங்கள் தயங்க மாட்டீர்கள். மனவேதனை, மனதில் ஏற்பட்டக்கூடிய அந்த தீ உடலில் ஏற்படக்கூடிய ஒரு வேதனையை விட மிக பெரிது. ஆகவே இந்த தீயை அணைப்பதற்காக இந்த உடலை மாய்த்துக் கொள்வது எனக்கு பெரிய விஷயமில்லை. அந்த அளவுக்கு மனதினுடைய வேதனை என்பது உங்களுடைய உயிரை துச்சமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரும் வேதனையாக
நரகத்தின் வேதனையாக அது அமைந்திருக்கிறது. ஆகவே ஒருவருக்கு மனம் வேதனை என்பது கூடாது. உடல் வேதனையையாவது தாங்கிக் கொள்ளலாம், மனவேதனையை ஒருபோதும் ஒரு க்ஷணமும் நம்மால் தாங்க முடியாது. உடல் வேதனையில் நமக்கு தூக்கம் ஏற்படும், மனவேதனையில் ஒரு காலம் நமக்கு உறக்கம் என்பது ஏற்படாது. உடல் வேதனையில் மனப்பிரமை கிடையாது, மனவேதனையில் பைத்தியம் பிடித்துவிடும். ஆகவே மனம் என்ற ஒன்றை நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம், அது இருக்கிறது. உடல் வெளிப்படையான உறுப்பு, உருவத்தின் அமைப்பில் கொண்டது. மனம் என்பது உருவமற்றது. எப்படி நீங்கள் உருவமற்ற இந்த மனதை நம்பிக்கை கொண்டீர்கள்? உருவம் இருந்தால்தான், பார்த்தால்தான் இறைவனை அடையாளம் காண முடியும், அப்பொழுதுதான் மனம் ஒன்றும் என்று வீணான பேச்சுக்களை நாம் பேசிக்கொண்டிருந்த நேரம் இனி நமக்கு உதவாது. மனதை எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோமோ, உருவமில்லாத அந்த மனதை நாம் இன்னொன்று, உங்கள் கண்களுக்கோ காதுகளுக்கோ மூக்குக்கோ வாய்க்கோ அல்லது தொடுணர்களுக்கோ இந்த 5 புலன்களுக்கோ எட்டாத ஒரு அமைப்பில் இறைவன் இருக்கிறான். உங்களுடைய மனம் அதற்கு ஒரு சான்று. உங்களுடைய மனதை விட நெருக்கமாக உங்களுடைய இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகளில் அமைந்திருக்கிறான். என்னுடைய தேவைகளுக்காகத்தான் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய தேவைகளில் இறைவன் அமைந்திருக்கிறான். அந்த தேவைகளை ஏற்படுத்தியதற்கான காரணமே நீங்கள் அடிக்கடி இறைவனை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் பெரும்பாலும் இறைவனை மறந்துவிட்டவர்களாகவும் இறைவனை விட்டு வெகு தொலைவிலாகிவிட்டவர்களாகவும் இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய இறைவனை எப்பொழுதும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக இறைவனுடைய பாக்கியங்களையும் மிக பெரும் அருட்கொடைகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் உங்களுக்கு தேவைகளை முழுமையாக்கி வைத்திருக்கின்றான். எந்த ஒரு சமயத்திலும் சரி, ஒரு வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தேவையோ அல்லது வேதனை இல்லாமல் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அதைவிட மேம்பட்ட ஒரு சுகத்தை நீங்கள் வேண்டிய ஒரு தேவையோ உங்களுக்காக இறைவன் நிச்சயமாக எந்நேரமும் அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து சற்றே உங்களுடைய மனதின் பக்கம் திரும்பினால் நீங்கள் அதை உணர முடியும். ஆகவே இந்த விருப்பங்களை உங்களுடைய மனம் வெறுக்கிறது. ஏனென்றால் இந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு தென்படவில்லை. ஆகவே பல சமயங்களில் விரக்தியும் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் உங்களுடைய புறப்புலன்களின் வழியாக நீங்கள் எந்த வழிகளையெல்லாம் இந்த பூமியில் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த வழியை கொண்டு மட்டும்தான் நீங்கள் ஒரு வழியை தேட முனைகிறீர்கள். உங்களுடைய மனதில் மறைவாக இருக்கக்கூடிய விருப்பங்களுக்கு, மறைவான விருப்பங்களுக்கு, அந்த தேவைகளுக்கு உலகத்தின் அடிப்படையில் எந்த வழியும் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் எந்த உணர்வுகளை தேவைகளாகவும் விருப்பங்களாகவும் இறைவன் படைத்தானோ, உங்களுடைய இறைவன் படைத்தானோ, நீங்கள் அதை படைக்கவில்லை. ஏனென்றால் அந்த விருப்பத்தை படைத்த பிறகு நீங்கள் அதை நம்புங்கள் என்று கூறினால் நீங்கள் நம்புபவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட நாம் அதை படைப்பவர்களா? அந்த விருப்பத்தை நமக்கு நாமே படைப்பவர்களா? படைத்து கொடுத்தாலே நிராகரிக்கும் நாம அதை படைப்போம். அப்படியானால் அந்த விருப்பத்தை படைத்தது யார்? ஆகவே இறைவன் என்று இப்பொழுது கூறுங்கள். என்னுடைய இருதயத்தில் இறைவன் இருக்கிறான். அவன் தேவைகளை அமைக்கிறான். அந்த தேவைகளில் அவனுடைய உதவி நிச்சயமாக அமைந்திருக்கிறது. நான் மட்டும் நம்பிக்கை கொண்டவன் என்பது உண்மையானால், அதை இறைவன் அறிவானையானால் இப்பொழுது என் கண்முன் அதை நிறைவேறிடும். நம்முடைய இருதயத்தில் இப்பொழுது நிறைய எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணத்திற்கு எந்த விதமான வழியும் உலக அறிவின், மனித அறிவின் அடிப்படையில் கிடையாது. நான் இப்பொழுது நினைக்கிறேன், எனக்கு எந்த விதமான உடல் வியாதியும் ஏற்படக்கூடாது, மன வேதனைகள் ஒருபோதும் ஏற்படக்கூடாது, எனக்கு எல்லா தேவைகளும் உடனடியாக நிறைவேற வேண்டும், அதில் காலதாமதம் கூடாது என்று என்னுடைய விருப்பம். இதுவே தான் உங்களுடைய விருப்பமும். இந்த விருப்பத்திற்கு மாறாக யாருக்கும் வேற்று அல்லது மாற்று விருப்பங்கள் கிடையாது. இந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள மனித அறிவின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள்.
ஆனால் இது என்னுடைய தேவையாக இருக்கிறது. இந்த தேவையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். யார் படைத்தானோ அவனே அதை என்னுடைய புற உணர்வுகளுக்கு வாழ்வைக்கு சுகமளிக்கக்கூடிய விதத்தில் புற உணர்வுகளில் வாழக்கூடிய அந்த பொருள் ஆதாரத்தின் அடிப்படையிலும் அந்த வாழ்க்கையிலும் அமைப்பான் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த இறைவன் மறைவாக படைத்தானோ என் புற உணர்வுகளுக்கு வெளிப்படும் அந்த வாழ்க்கையாகவும் அமைத்து அதிலும் அவன் என்னை வாழ வைப்பான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதனுக்கு 2 வகையான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று மன வாழ்க்கை, இன்னொன்று புற வாழ்க்கை. மனக்கண்ணில் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்கள். அதை கற்பனைகள் என்றும் கூறுகிறீர்கள். அவ்வாறல்ல. அந்த கற்பனைகள் பொய்யானவை என்றும் அது நடைமுறைக்கு ஆகாது என்றும் நம்மில் ஒருவரை ஒருவர் பரிகசித்துக் கொள்வோம். கற்பனைகளில் அவன் பேசுகிறான், நடக்கக்கூடியதை அவன் பேசவில்லை. உலக அறிவின் அடிப்படையில் எது நடக்குமோ அதை மட்டுமே நம்புபவர்களாக இருக்கிறார்கள் பலரும். ஆனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் நமக்கு நிறைவேறினால் நன்றாக இருக்குமே என்ற அந்த ஏக்கத்திலிருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக இல்லை. மறைவானவை எதுவோ அது நடந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர்கள் ஏக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக நம்ப சொல்லும் பொழுது அவர்களுடைய அறிவு தடுக்கிறது. நாமெல்லாம் படித்தவர்களாயிற்றே, இதையெல்லாம் இந்த காலத்தில் நம்பலாமா என்ற அடிப்படையில். அப்படி என்றால் அந்த எண்ணத்தை நீங்கள் நீக்கிவிடுங்கள். நீக்கவும் முடியாது. எந்த எண்ணத்தை யார் படைத்தானோ அவனை தவிர நீக்க வழி இல்லை. அவ்வாறு அங்கு உறுதியாக நிலை பெற்றக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய அறிவின் போதாத்தன்மையின் காரணமாக உங்களுடைய புற உணர்வுகளுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியவில்லை என்றால் ஏன் அதை நீங்கள் இன்னும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதை மறந்து விடலாமே. முடியாது. ஏனென்றால் இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவன். உங்களை தன் பக்கம் நிலைநிறுத்திக் கொள்ள அவன் விரும்புகிறான். ஆகவே எந்நேரமும் உங்களுக்கு அவன் உங்களுடைய தேவைகளாக அவனுடைய விருப்பங்கள் என்னவென்றால் நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். அகிலங்கள் அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய உண்மைகளின் மீது நீங்கள் வாடுங்கள். அந்த உண்மைகள் நான் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய வாழ்க்கையின் தேவைகள். உங்களுடைய வாழ்க்கையின் தேவை இப்பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடுவ விட்டு விட்டீர்களோ, தவற விட்டீர்களோ, எந்த இன்பத்தை எல்லாம் சுகத்தை எல்லாம் மனதளவிலும் உடலளவிலும் தவற விட்டு விட்டீர்களோ அதை தேடக்கூடியதில் தான் உங்களுடைய வாழ்க்கை முழுமையும் செலவழிந்து கொண்டிருக்கிறது. நாம் கொடுத்த வாழ்க்கையை முழுமையாக நாம் அனுபவித்துக் கொண்டு இன்னும் அதிகமான வாழ்க்கையை பூமியின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து வானத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நாம் திரும்ப வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்பவர்களா அல்லது பூமியின் மீது மட்டும் நடமாடுபவர்களா? உலகம் என்றால் என்ன? பூமி என்றால் என்ன? பூமி என்பது இந்த தரை. உலகம் என்பது வானங்களும் பூமியும் சேர்ந்தது உலகம். வானங்களும் பூமியும் சேர்ந்தது உலகம். பூமி என்பது நீங்கள் வசித்திருக்கக்கூடிய இந்த பூமி, அவ்வளவுதான். நீங்கள் உலகத்தில் வாழ பிறந்தவர்களா அல்லது பூமியில் நடமாட பிறந்தவர்களா? நீங்கள் ஆடு மாடுகளா அல்லது மனிதர்களா? ஆடு மாடுகள் பூமியில் மேய்வதற்காக. நீங்களும் ஆடு மாடுகளை பின்பற்றி பூமி மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை, பூமியின் அடிப்படையில் நான் எதை பார்க்கிறேனோ அவ்வளவும் என்னுடைய வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது, இதில் தான் நான் ஆடு மாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு வாழ்வேன் என்பது நீங்கள் கருத்தில் கொண்டிருப்பீர்களானால் அது உங்களுடைய வாழ்க்கை அல்ல, நீங்கள் மனிதர்களும் அல்ல. நீங்கள் வாழ்வது என்பது இந்த பூமிக்கு பாரம். உலகத்தில் நான் வாழ பிறந்தவன் என்று எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ அப்பொழுது வானங்களையும் பூமியையும் சேர்த்து நீங்கள் விரும்ப வேண்டும். பூமியின் அடிப்படையை மட்டும் ஒட்டி நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் வாக்களிக்கப்பட்டதும் உங்களுடைய தேவைகளும் வானத்தில் இருக்கின்றன, பூமியில் கிடையாது. ஏனென்றால் மறைவான அந்த மனம் வானங்களின் சேர்க்கைகளின் அடிப்படையை கொண்டதாக இருக்கிறது. அகிலங்களின் சேர்க்கையின் அடிப்படையை கொண்டது மனம். அகிலங்களை உங்களால் பார்க்க முடியாது, அவ்வளவையும் ஈர்த்து வைத்திருக்கிறது அந்த மனம். அந்த அகிலங்களின் அடிப்படை தான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனமும் ஆகும். ஆகவே அகிலங்களின் இறைவன், அகிலங்களை நீங்கள் பார்த்ததில்லை, வானத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதற்கு மேலே எத்தனை வானங்கள் என்று தெரியாது. வானவில் என்று பார்ப்பீர்களானால் அதில் 7 வர்ணங்கள் இருக்கின்றன, ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கிறது. அடிவானம் கருநீல நிறமுடையது, அதற்கப்பால் வெளிர் நீலம், அதற்கப்பால் நீலம், அதற்கப்பால் பச்சை
மஞ்சள், ஆரஞ்சு, ரெட், இந்த 7 வானங்களையும் இறைவன் உங்களுக்காக படைத்திருக்கிறான். இந்த 7 வானங்களிலிருந்து உருவாவதுதான் ஒரு சொட்டு தண்ணீர். சமீபமாக இருக்கக்கூடிய வானத்தை உங்களுக்கு நட்சத்திரங்களை கொண்டும் கிரகங்களை கொண்டும் அலங்கரித்திருக்கிறான். இதில் எவற்றை நீங்கள் மறுப்பீர்கள்? இந்த கிரகங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, இது உண்மை. நீங்கள் நட்சத்திரங்களுக்கு அடிமை இல்லை, அவை உங்களுக்கு அடிபணுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூறுவீர்கள், இந்த நட்சத்திரங்கள் இந்த கிரகங்கள் இங்கெங்கே இருக்கின்றன, அது எனக்கு இந்த விளைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, இங்கு அமைந்திருக்கின்றன, இதன் பலன்கள் எனக்கு நன்றாக அமைந்திருக்கின்றன. எதனுடைய அடிப்படையை கொண்டு இருக்கிறது? 9 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களும் தானா? கோடான கோடி நட்சத்திரங்கள், நட்சத்திர மண்டலங்கள், சந்திர மண்டலங்கள், இவற்றை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீர்கள்? இது முதல் வானத்திற்கு கீழே இன்னும் 7 வானங்கள். இவற்றுக்கு இடைப்பட்ட இந்த மாபெரும் பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்காக வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு அடிமைகள் அவை. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்ற அது தன் நிலையில் நிலை கொள்ள வேண்டும். அவற்றின் நிலை பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்களின் நிலைக்கப்ப அது ஒரு நிலைக்கு வர வேண்டும், உங்களுக்கு அடிபணிய வேண்டும். இவை அனைத்தும் உங்களுடைய அடிமைகள் என்று எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதுவரையில் உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் உங்களுடைய இறைவனின் நற்பண்புகள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை அடையுங்கள். உதாரணமாக, உங்களுக்கு உணவு தேவைப்படுகிறது, உணவளிப்பவனே என்று அவனை அடையுங்கள். அல்லாஹ்வே எனக்கு உணவு கொடு என்று கேட்க வேண்டாம். இதற்காக அல்லாஹ் இல்லை. அகிலங்களை சேர்த்து நீங்கள் விரும்புகிறானால் அப்பொழுது நீங்கள் அவனை அடையுங்கள். அதுவரையில் நீங்கள் உங்களுடைய தேவைகளில் இறைவனுடைய பெயர் அமைந்திருக்கின்றது, அந்த பெயரை கொண்டு அடையுங்கள். அல்லாஹுக்கு அழகிய நற்பண்புகள் இருக்கின்றன, அந்த பண்புகள் அனைத்தும் உங்களுடைய தேவைகள் இருக்கின்றன, அந்த தேவைகளில் அவனுடைய பெயர் இருக்கிறது, அந்த பெயரை கொண்டே அடையுங்கள். யார் தவறாக உபயோகிக்கிறார்களோ அந்த பெயர்களை நிச்சயமாக அவர்கள் செய்ததற்குரிய கூலியை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அல்லாஹ் அக்பர் என்று சப்தமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு நாளைக்கு 5 முறை அவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தைகளை அங்கு உபயோகிப்பார்கள். இன்று பாகிஸ்தானில் பூகம்பத்தால் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் இடித்து நொறுக்கப்பட்டுவிட்டன. மனிதர்களால் அல்ல, இறைவனால். ஏன்? தகுதி இல்லாமல் அவன் பெயரை அழைத்ததன் காரணமாக. அல்லாஹ் யார் என்பதனுடைய பொருள் புரியாமல் அவனை தூவி கூவி அழைத்ததன் காரணமாக. இன்று எவரிடமாவது நீங்கள் ஏன் இந்த பள்ளிவாசல்கள் நொறுக்கப்பட்டன என்று நீங்கள் கேட்பீர்களானால் பதில் கிடையாது. ஏன்? தகுதியில்லாத நிலையில் நீங்கள் வெறும் கூப்பாட்டாக உங்களுடைய மகத்தான அந்த இறைவனின் பெயரை அழைத்ததன் காரணமாக. ஏனென்றால் இறைவனுடைய வாக்கியங்கள் இவ்வாறு கூறுகின்றன, அல்லாஹுக்கு அழகிய பல குணாதிசயங்களும் அதன் அடிப்படையிலான பெயர்களும் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அடையுங்கள். யார் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை தவறாக பிரயோகிக்கிறார்களோ அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களை கவனிக்க அவர்களுடைய இறைவன் போதுமானவன். ஆகவே நாம் அச்சம் கொள்வோம். இன்று சுனாமி ஏற்பட்டது, 3 திருத்தலங்களும் நாசமாக்கப்பட்டன, கோயில்களும் சர்ச்சுகளும் பள்ளிவாசல்களும். ஆகவே பள்ளிவாசல்கள் என்று கூறினால் இதனுடைய அடிப்படையிலான அனைத்து கட்டிடங்களும் இறைவனை அங்கு வைத்திருக்கிறோம், அது இறைவனுடைய இல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான பொய்களை விட்டும் நாம் நீங்க வேண்டியிருக்கிறோம். உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகளில் இருக்கின்றான். எப்பொழுதும் நீங்கள் இறைவனுடைய உதவி தேவைப்பட்டவர்களாக இருப்பவர்கள். ஆகவே இறைவனுடைய உதவியின் பக்கம் நீங்கள் எப்பொழுதும் சார்ந்து விடுங்கள். அவனை தவிர உதவியாளன் இல்லை என்பதன் பக்கம் நீங்கள் சார்ந்துவிட வேண்டும் என்பதற்காக இன்று ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பல 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 எண்ணங்களை, மனதில் நீங்கள் வாழக்கூடிய கற்பனைகளாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்திருக்கிறான். அந்த கற்பனையில் தான் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர இன்று நீங்கள் நடைமுறையில் இருக்கும் கஷ்டங்களின் பால் நீங்கள் வாழ்வீர்களானால் என்றோ நீங்கள் இறந்துவிட்டிருப்பீர்கள். பலவிதமான உடல் கஷ்டங்கள், இந்த கஷ்டங்களில் இருந்து நாளை நான் விடுபட்டு விடுவேன்,
இந்த கஷ்டங்களிலிருந்தும் இந்த நோய்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் எனக்கு நாளை விடுதலை கிடைத்து விடும் என்ற அந்த நம்பிக்கையின் பேரில்தான், அந்த மனக்கற்பனையில் நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் அடிப்படை தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. அந்த கற்பனையை மட்டும் நீக்கிவிட்டால் இன்று நம் கதை முடிந்துவிடும். ஆகவே நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கிறான். உங்களுடைய உணர்வுகளுக்கும் பின்பாக இருந்து கொண்டு நீங்கள் அறியாவிட்டாலும் சரி, நீங்கள் அதை நிராகரித்து விட்டாலும் சரி, உங்கள் மீது பேரன்பு கொண்டவன் உங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் இந்த மனக்கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அதிகமாக நீங்கள் ஆதரவு வைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்திருக்கிறான். நாளைய வாழ்க்கை முழுவதும் வயதாகிவிட்டால் நாம் என்ன பாடுபடப் போகிறோமோ தெரியவில்லை. எவ்வளவோ பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வயதானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை. நாம் பார்த்தும் பார்க்காதவர்களாக போகிறோம். ஏனென்றால் நமக்கு அது வராது என்று நம்புகிறீர்கள், நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது என்று நம்புகிறீர்கள். இந்த நம்பிக்கையை கொடுத்தவன் இறைவன் தான். ஆகவே நீங்கள் இன்னும் அதிகமாக நம்ப மாட்டீர்களா? இந்த உலக வாழ்க்கையை மறந்துவிடுங்கள். உங்களுக்காக அவன் இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உங்களுக்கு எத்தகைய வீணான கஷ்டங்களையும் அவன் உங்களுக்காக உருவாக்க மாட்டான். நிச்சயமாக வானங்களையும் உங்களுக்கு சேர்த்து வைப்பதற்காக இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நீண்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். சிந்திப்பவர்கள் அதில் சிந்திக்கும் பொருட்டு உங்களுடைய தேவைகள் வானங்களையும் பூமியையும் சேர்ந்தது. நீங்கள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த பூமியில் வசிப்பவர்கள் என்று மட்டும் நீங்கள் நம்பிவிடுவீர்களானால் உங்களுக்கு பெரும் வேதனைகள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு விடுவீர்கள். இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுங்கள். இன்னும் நாம் உயர ஆரம்பிக்கவில்லை. ஒரு காரியம் நமக்கு இந்த வகையில் நிறைவேறும் என்று நாம் நம்புகிறோம். பிற மனிதர்களை நம்பிக்கை கொண்டு ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விடுகிறோம். இறுதியாக நம்பிக்கை யார் மீது வைத்தோமோ அந்த மனிதர் நம்மை கைவிட்டு விடுகிறார். அப்பொழுதுதான் நீங்கள் முதன்முறையாக இறைவனே என்று திரும்புகிறீர்கள். இறைவன் மேலே இருக்கிறான் என்றால் திரும்பிவிட்டீர்கள்? அப்படியல்ல. இந்த ஒரு பாதையை மறந்து விட்டேனே இறைவனே என்று நீங்கள் திரும்புகிறீர்கள். மறைவான பாதையை நீங்கள் மறந்து விட்டீர்களே, எனக்காக இதுவும் அமைக்கப்பட்டிருக்கிறதே, நான் இதுவரையில் இதன் பக்கம் திரும்பவில்லை. உங்களுடைய கருத்துக்களை மேலேறச் செய்பவன் உங்களுடைய இறைவன். ஆகவே இறைவன் மேலிருக்கிறான் என்பதல்ல, நீங்கள் மறந்துவிட்ட ஒரு பாதையின் பார் உங்களை உயர்த்துகிறான். நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களில் இருந்து விடுவு பெற்று விடுவோம் என்று உலகத்தின் அடிப்படையில் நம்பிக்கை கொண்டு பின்னர் அது இல்லை என்று ஆகும் பொழுது தானாக கருத்து மேலிருக்கிறது. இங்கே ஒரு பாதை இருக்கிறது, நீங்கள் மறந்துவிட்டீர்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் இந்த பூமியில் இல்லை, வானத்தில் இருக்கின்றன. ஆகவே அதன் பாதைகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நம்பிக்கை என்ற அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவை நீங்கள் முழுமையாக சார்ந்திட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மனிதர்களை நம்பவும் வேண்டாம். உங்களுக்குள் பெரும் சத்தியங்களை செய்து கொண்டும் தெரிய வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமாக நான் உதவி விடுவேன் என்று உங்களுக்குள் நீங்கள் சத்தியங்களை செய்து கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய இறைவனிடத்தில் மிக பெரும் பாவமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மறைவானவற்றின் மீது நான் நம்பிக்கை கொள்வேன். வெளிப்படையானவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டன. வெளிப்படையாக்கப்பட்ட அறிவு நமக்கு போதாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது வெளிப்படையாக்கப்பட்டுவிட்ட அறிவின் காரணமாக அல்ல. நீங்கள் உணவை அருந்துகிறீர்கள். நீங்கள் உணவு அருந்துவதை அவன் தடுத்து விட்டால் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு பசிக்கிறது, ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு பசியின்மை ஏற்பட்டுவிடுகிறது, திகட்டல் ஆரம்பிச்சிருச்சு, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? நீங்கள் விடுங்கிவிட்டீர்கள், வயிற்றை கலக்குகிறது, அதிலிருந்து உணவிலிருந்து எந்த சக்தியும் வெளிப்படவில்லை. ஆனால் உங்களுடைய சக்தி அதை உணவை வெளியேற்றுவதற்காக வேகமாக செயல்படுகிறது. உங்களுக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்டு விடுகிறது, வாந்தியும் ஏற்பட்டு விடுகிறது. இப்பொழுது உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? டாக்டர்கள் கைகளை பிசைந்து கொண்டு நிற்பார்கள். வாந்தி வருதா, வாந்தி மாத்திரை போட்டுட்டா வாந்தி மாத்திரை சரியா போயிடும், வாந்தி நின்று போயிடும். அப்படித்தானே? பேதி ஏற்படுகிறதா, பேதி மாத்திரையை கொடுத்து அங்கேயும் ஒரு பிளக் பண்ணிட்டா சரியா போயிடும். அதுக்குள்ள மாத்திரையும் இருக்குது. அதாவது உங்களுடைய ஜீரண உறுப்புகளின் இயக்கத்தன்மையை அழிக்கக்கூடிய அறிவு இருக்கிறதே தவிர அதை இயங்க வைக்கக்கூடிய அறிவு இல்லை.
ஒரு விஷத்தை சாப்பிட்டு விட்டால் வாந்தி வர வேண்டுமா வரக்கூடாதா? அதை அடக்கிவிட்டால் என்னாகும்? இரத்தத்தில் கலக்கும். இரத்தத்தில் கலந்துவிட்டால் ஒரே வழி, அது சிறுநீரகங்களின் மூலமாக சிறுநீரில் தான் வெளிப்பட வேண்டும். ஆகவே இந்த விஷம் சிறுநீரகங்களுக்கு சென்று விட்டால் சிறுநீரகங்கள் செயலிழக்கும். ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போகும் உங்களுடைய சிறுநீரகங்களுடைய வேலை, இந்த இயக்கம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர். காரணம் என்ன? நீங்கள் சிறு வயதில் அல்லது இப்பொழுதும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வாந்தி ஏற்படும் போதெல்லாம் வாந்தி மாத்திரைகளை சாப்பிடுவதும், வயிற்றோட்டம் ஏற்படும் போதெல்லாம் பேதி மாத்திரையை சாப்பிடுவதும், இவ்வளவும் இந்த விஷயங்களை உங்களுடைய ரத்தத்தில் கலக்கச் செய்து கடைசியில் சிறுநீரகங்கள் அடைய செய்து அங்கு உங்களுக்கு சிறுநீரக இழப்பு ஏற்படும், செயல் இழப்பு ஏற்படும். கல்லீரலில் சிக்குமானால் கல்லீரல் செயல் இழப்பு ஏற்படும். இந்த விஷயங்கள் மண்ணீரலை தாக்குமானால் உங்களுடைய பசி அற்றுப்போகும். வாந்தியை தடுத்ததன் காரணமாக பேதி ஏற்படுவதை உங்களுக்கு மாத்திரையில் கொடுத்து தடுத்ததன் காரணமாக இது உங்களுடைய இருதயத்தை அடைந்தால் இருதயம் செயலிழக்கும். இந்த விஷயங்கள் உங்களுடைய கணையத்தை பேங்க்ரியாஸை அடைந்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் உருவாகும். ஆனால் ஒவ்வொரு செல் அணுவிலும் இது படிந்துவிடும், இந்த விஷயங்கள் படிந்துவிடும். உங்களுடைய மூளையில் அது சென்று தாக்குமானால் நிச்சயமாக நீங்கள் ஞாபக சக்தியை இழந்து விடுவீர்கள். உங்களுடைய செயல்திறன் மனதளவில் கெட்டுப்போகும். ஆகவே நீங்கள் மனநிலை நோயாளிகளாகவும் ஆகிவிடுவீர்கள். அனைத்தும் உங்களுடைய அறிவின் காரணமாக. இந்த அறிவு மட்டும் உங்களுக்கு மிக பெரும் விரோதம். உங்களுடைய எதிரி மனிதர்களுடைய அறிவு என்பது உங்களுடைய சோதனைக்காக கொடுக்கப்பட்டது. மனிதர்களுடைய அறிவு உங்களுக்கு நாசத்தை விளைவிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அறிவு உங்களுக்காக ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்ட அறிவு அந்த அறிவாகும். அதை கொண்டு நீங்கள் உங்களை மெச்சிக்கொள்வதற்காக அல்ல. ஆனாலும் பெரும்பாலானவர்கள் தங்கள் அறிவை கொண்டு மெச்சிக்கொள்கிறார்கள். அந்த அறிவையே நம்பி நாசம் போவர்களும் இருப்பார்கள். இந்த அறிவின் காரணமாக நான் அறிவை தவிர நான் இந்த உலகத்தில் சம்பாதிக்கவில்லை, பலனடையவில்லை என்பதை உணர்ந்த பிறகும் அந்த அறிவின் மீதே நிலைத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் படித்தவர்கள், நம்பிக்கை கொள்ளக்கூடாது, அது மூட நம்பிக்கை. நாம் அறிந்து கொள்வோம். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான். உங்களுடைய கவலைகளை உங்களுக்கு அவன் அதிகமாக்கிவிட்டால், நாளைய பற்றிய கவலையை உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை திருப்பிவிட்டால் இன்று நாம் அதிர்ந்து போய்விடுவோம். ஆனால் நாளைய பற்றிய கவலையை மறக்கச் செய்து நன்மையாக முடியும், அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் அறியாவிட்டாலும் நன்மையாக முடியும் என்று இறைவன் உங்களுக்குள் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து பின்னர் அதன்பால் நிலைநிறுத்துகிறான். ஆகவே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் அந்த நம்பிக்கையை மட்டும் நீக்கிவிட்டால் நாம் இன்று நம்மை மாய்த்துக் கொள்வோம். நம்பிக்கையாளர்களே, உறுதியாக நீங்கள் நாளைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன் நம்பிக்கையாளர்களே என்று உங்களை அழைக்கிறேன் என்றால், நம்பிக்கையில் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்மை அறியாமலேயே நம்முடைய இறைவன் நம்முடைய இருதயத்தில் விதைத்த மாபெரும் அருட்கொடையாகும். ஆகவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இன்னும் அந்த நம்பிக்கையின் திரும்பி அதை நாம் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளில் நாம் செல்ல வேண்டும். என்றென்றும் நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாக்கியத்தை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காகவே இறைவன் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை அளித்திருக்கின்றான். உங்களுக்கு தேவைகளையும் அளித்திருக்கின்றான். அந்த தேவைகள் நமக்கு மிக நெருக்கமானவை. அந்த தேவைகளிலிருந்து நாம் ஒருபோதும் நம்முடைய இருதயத்தை விட்டும் விலக்கிக் கொள்ளக்கூடாது. இருதயத்தின் பக்கமே நீங்கள் சாய்ந்திருங்கள். என் இறைவனே, என்னுடைய நம்பிக்கையை நீ அதிகரிப்பாயாக என்ற அந்த ஒரே தியானத்தில் நீங்கள் இறைவனை மறக்காமல் நினைவு கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் அவனை அடையுங்கள். உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். உறுதிமிக்கவனே, இது அவனுடைய பெயராகும். உறுதியை படைப்பவனும் அவன்தான், உறுதியை நிலைநிறுத்துபவனும் அவன்தான், உறுதியை அதிகரிக்கச் செய்பவனும் அவன்தான். ஆகவே நீங்கள் அவனை அடையுங்கள். உறுதிமிக்கவனே, அவனுடைய பெயர். உங்களுடைய தேவைகளில் அவனுடைய பெயர் இருக்கின்றன. ஆகவே அந்த பெயரை கொண்டே நீங்கள் அவனை அடையுங்கள். ஆகவே இறைவன் அந்த பெயருடைய தன்மையை நீங்கள் உணர்ந்து மட்டுமே உச்சரிக்க முடியும். அவ்வாறு உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நிச்சயமாக அவன் உங்களுக்கு தருகிறான். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் கவலையோ பயமோ தீண்டாத ஒரு வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடுகிறீர்கள். இறைவன் உங்களை
உறுதியாக உங்களுடைய பாதங்களை நிலைத்திருக்க செய்கிறான் அந்த நம்பிக்கையின் மீது. இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் நிகழ்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும், மனக்கண்ணில் பார்க்க வேண்டும். மனக்கண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதனுடைய வழிமுறைகள் எவ்வாறு அமைகின்றன என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும் அதன் மீது. ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று நீங்கள் கூறி என்னிடம் வருகிறீர்கள் மனித அறிவை கொண்டு, ஆகவே வெளிப்படையான ஒரு அறிவை கொண்டு. இப்பொழுது நான் அந்த காரியத்தை உங்களிடம் ஒப்படைக்கும் பொழுது எப்படி செய்ய போறீங்கன்னு கேட்பேனா கேட்க மாட்டேன்னா? நம்புறேன். எப்படி செய்ய போறீங்க கேட்பேனா கேட்க மாட்டேன்னா? ஒருவரை நம்பிக்கை கொண்டு ஒரு காரியத்தை ஒப்படைக்கும் பொழுது எப்படி செய்ய போறீங்க நிச்சயமா நான் கேட்பேன். அப்பொழுதுதான் மனசு நம்பிக்கையும் இருக்குது, அதன் மீது உறுதி கொள்வதற்காக எனக்கு அந்த வழிமுறையின் ஆறுதல்களும் தேவைப்படுகின்றன. இவ்விதமே நீங்கள் நம்பிக்கை கொண்டு உங்களுடைய இறைவனிடம் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறீர்கள், உறுதிமிக்கவனே என்று கேட்கிறீர்கள் உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த சொல்லி. அடுத்ததாக இதை எப்படி நீ நிறைவேற்றி தரப் போகிறாய் என் இறைவனே, எனக்கு நீயே அறிவிப்பாயாக என்று நீங்கள் அறிவிப்பவனிடம் கேட்கும் பொழுது உங்களுடைய பெயர், உங்களுடைய தேவைகள், அந்த தேவைகளில் அவனுடைய பெயர் இருக்கின்றன. இப்பொழுது அவனுடைய பெயர் என்ன? அறிவிப்பவனே. ஆகவே நான் உறுதிமிக்கவனே என்று கூறிய அதே நேரத்தில் நீயே அறிவிப்பவனாகவும் இருக்கின்றாய், அதன் வழிகளை என் மனக்கண்ணுக்கு அறிவிப்பாயாக. புறக்கண்களுக்கு நிச்சயமாக அறிவிக்க முடியாது, ஆகவே மறைவான அந்த வழிகளை நீ எனக்கு அறிவிப்பாயாக. ஆகவே நீங்கள் ஞானங்களில் உயர இருக்கிறீர்கள். ஞானங்களுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் பொருள் அடிப்படையிலானதாகும். அறிவு என்பது பூமியின் அடிப்படையை ஒட்டியதாகும். கண், காது, மூக்கு என்ற இந்த புலன்களுக்கு மட்டுமே புலப்படுவதாகும். ஞானங்கள் என்பது இந்த கண், காது, மூக்கு இதற்கு, இந்த உணர்வுகளுக்கு எவ்வளவு எல்லைக்கு எட்ட முடியுமோ அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டது ஞானங்களாகும். மனித அறிவை கொண்டு நிச்சயமாக நம்ப முடியாது. ஆகவே மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது, மனித அறிவுக்கு புறம்பானது, மனித அறிவு எட்ட முடியாதது, அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது ஞானங்களை உங்களுக்கு கற்பித்தால் தவிர இல்லை. ஆகவே அறிவிப்பாளனிடம் நீங்கள் திரும்பும் பொழுது அடுத்த தேவை உங்களுக்கு ஞானம் மிக்கவனே. ஞானங்களின் அடிப்படையில் என்னை இந்த பூமியின் அடிப்படையை, பொருளின் அடிப்படையை ஒட்டி வாழும் வாழ்க்கையை விட மறைவான அந்த ஞானங்களின் அடிப்படையில் வானங்களின் மீது என்னை உயர்த்துவாயாக. ஆகவே உங்களுடைய அதிகாரம் பூமியின் மீது மட்டுமல்ல, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் மறைவான அந்த ஞானங்களின் மீது உயர வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுது வானங்களையும் சேர்த்து நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறீர்களோ இப்பொழுது நீங்கள் கூப்பிடுங்கள் அல்லாஹ் என்ற அந்த பெயரை கொண்டு, மறைவான அந்த பெயரை கொண்டு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நன்றும் சொன்றும் வேணுங்கிறதுக்காக அல்லாஹ்ங்கிற வார்த்தைகளை கூப்பிட வேண்டாம். அது அவனுடைய மேன்மையான தகுதிக்கு நிச்சயமான தகுதியான வார்த்தை அல்ல. நீங்கள் அற்பமானவற்றை விரும்புகிறீர்கள், இதற்கு அல்லாஹ் என்ற அந்த பெயரை உபயோகப்படுத்த வேண்டாம். அகிலங்களையும் சேர்த்து கேளுங்கள். கிரகங்களும் நட்சத்திரங்களும் கோலங்களும் சந்திர மண்டலங்களும் நட்சத்திர மண்டலங்களும் சூரிய மண்டலங்களும் அனைத்தும் உங்களுடைய கால்களுக்கு அடியில் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்குமானால் அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள். அந்த தேவைகளின் பால் நீங்கள் உயர்வதற்காக மகத்தான அந்த அரியாசனத்தின் மீது, அகிலங்களின் மீது உங்களுடைய ஆட்சி நிலை பெற வேண்டும். இதற்காக அந்த ஆட்சியை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய மனச்சைகளின் படிவிட்டால் இந்நேரம் வானங்களும் பூமியும் அழிந்து நாசமாகி இருக்கும். இப்பவே இவர் சந்திரனுக்கு போய் அங்க பிளாட் போட ஆரம்பிச்சிருக்காரு. அமெரிக்காக்காரரு சந்திரனுக்கு போய் கொடியை நாட்டிட்டு அங்க பிளாட் போட ஆரம்பிச்சிருக்காரு விற்கிறதுக்கு. வானங்களையும் பூமியையும் இவர்களிடம் கொடுத்திருந்தால் என்ன கதியாக இருப்போம். ஆகவே நீங்கள் இறைவனின் பக்கம் படிப்படியாக உயர்வதற்காக உங்களுக்காக தேவைகளை அவன் அமைத்திருக்கிறான். அந்த தேவைகளில் எந்த ஒன்றையும் நீங்கள் மிச்சம் வைக்க வேண்டாம். அவ்வளவின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய கற்பனைகளை அவன் அதிகமாக்குவான். அந்த கற்பனைகள் பொய்யல்ல, அவ்வளவும் உண்மை என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உண்மையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மனித அறிவை உங்களுடைய விளக்கு மாற்றால் அதை பெருக்கி நீக்கிவிடுங்கள். விளக்கு மாற்றுக்கு ஒப்பான அந்த அறிவை உங்களுடைய தலைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
நம்பிக்கை என்ற அந்த ஒன்றின் மீது நிலைத்திருங்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாக உங்களுக்கு அறிவிப்பவன் அறிவிப்பான் எப்படி இது நிகழும், இன்னும் எவையெல்லாம் இந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு பணிகின்றன என்ற ஞானங்களையும் கொடுப்பான். ஒவ்வொன்றின் மீதும் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் நிலைபெற இருக்கிறது. இதற்காகவே இறைவன் மனிதனை படைத்திருக்கிறானே தவிர ஆடு மாடுகளை போன்று பூமியில் உங்களுடைய வழிகளை பார்த்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக அல்ல. கண்களும் காதுகளும் மூக்கும் வாயும் எதை நக்கிக் கொண்டும் தொட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் திரிகிறதோ இதற்காக படைக்கப்படவில்லை மனிதன் என்பவன். இறைவனுடைய பிரதிநிதி, அகிலங்களில் இறைவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் அவன் உங்களை அமைத்தான். ஆகவே நீங்கள் அகிலங்களின் மீது ஆட்சி செய்பவர்களாக அந்த அர்ஷின் மீது, மகத்தான அந்த அரியாசத்தின் மீது உங்களுடைய ஆட்சி நிலை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் இப்பொழுது தன்னகத்தையே அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் இந்த பூமியை ஒட்டி நீங்கள் இந்த அடிப்படையை ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கையில் இவற்றை கொடுத்து விட்டால் அவ்வளவையும் நீங்கள் நாசமாக்கி விடுவீர்கள். நாம் இன்று முதலாக மிக பெரும் ஞானத்தின் மீது உயர ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டிருப்பீர்களானால், இந்நேரம் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகியிருப்பீர்களானால் உங்களுக்கு என்ன கேடு வந்துவிடும், எந்த கேடு உங்களை தொட்டுவிடும்? இறைவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரமும் உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. அவை உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் நீங்கள் இன்னும் அதன் மீது ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்ற அந்த மனநிலையில் ஆகவில்லை. ஆகவே அவை உங்கள் மீது ஆட்சி அதிகாரம் செய்கின்றன. ஒரு புலியை பார்த்து நீங்க பயந்தா புலி உங்களை சாப்பிடும், உங்களை பார்த்து புலி பயந்தா புலி ஓடி போயிடும். ஒவ்வொன்றும் உங்களுடைய நன்மைகளுக்காக. ஆனால் நீங்கள் அதை பிரம்மாண்டமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்கள் மீது அது சாய்ந்துவிடும். நீங்கள் அதன் மீது ஆட்சி செய்பவர்கள். ஆகவே இறைவன் உங்களுக்கு போதுமானவன். எந்த உணர்வை உங்களுக்கு கொடுத்தானோ அது உண்மையை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. அவனை தவிர யாரும் படைக்கவில்லை. அந்த படைப்புக்கு நீங்கள் மரியாதையும் நம்பிக்கையை கொண்டு நீங்கள் அவனுக்கு கண்ணியத்தையும் அளிப்பீர்களானால், நம்பிக்கையும் இறைவனுக்கு நன்றியையும் நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் உங்களை வேதனை செய்வதில் அவனுக்கு லாபமே இல்லை. உங்களுடைய வேதனைகளுக்கு காரணம் நீங்கள் இறைவனுக்கு நன்றி இல்லாமல் ஆகிவிட்டதனால்தான். சிந்தித்து உணர்ந்து நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்று வரையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உணர்ந்து சிந்தித்து நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒரு காலம் வரையில் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் நம் இறைவன், நாம் அறியாத நிலையிலும் கூட என்பதை நாம் இன்று உணர வேண்டும். வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே சொந்தம், நாமும் உட்பட. நீங்கள் இந்த அகிலங்களில் மிக உயர்வான படைப்பு என்பதையும் நீங்கள் மறுப்பவர்கள் இல்லை. உயர்வான படைப்பு என்று நினைக்கிறீர்களா அல்லது தாழ்வான படைப்பு என்று நினைக்கிறீர்களா? மனிதன் என்ற அந்த ஒரு படைப்பை, அவ்வளவு படைப்புகளுக்கு மிஞ்சிய ஒரு படைப்பு மனிதனுடைய படைப்பு. படைப்பினங்களில் மிக உயர்வானவன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது நமக்கும் உயர்வாக ஒரு படைப்பு இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த உணர்வு எப்படி எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது? அவ்வாறு இருக்க எப்படி நீங்கள் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? சூரியனுக்கும் மழைக்கும் வெள்ளத்திற்கும் சுனாமிக்கும் எப்படி நீங்கள் பயப்படுவீர்கள்? உங்களுடைய நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருக்கட்டும். இந்த கடல் என்னை ஒன்றும் செய்யாது, பூதாகாரமான கடலாக இருந்தாலும் சரி, இருக்கிறதிலே பெரிய படைப்பு, ஒன்றும் செய்யாது. இதுவரையில் அது உங்களுக்கு எதிராக கொந்தளிக்காமல் அதை அடக்கி வைத்தது யார்? உங்களுடைய இறைவன். ஆனால் அந்த கடலை நம்மில் சிலர் கடவுளர்களாக எடுத்துக்கொண்டோம். கடவுளுக்கு கோபம் வந்துவிட்டது, கடல் என்ற அந்த கடவுளுக்கு, அப்படித்தானே? ஆகவே நாம் அந்த கடலை தொட வேண்டும், அந்த கடலை பூஜிக்க வேண்டும், அதற்கு பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் கடல் கொந்தளித்து வரும்பொழுது அதனில் ஓடி சென்று பூஜை செய்திருக்க வேண்டுமா அல்லது அதற்கு எதிராக இந்த கடவுளை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஓடினார்களே, எது சரி? கடலை கடவுள் என்று நீங்கள் நினைத்திருந்தால் சுனாமி ஏற்படும் பொழுது கடலை நோக்கி ஓடி இருக்க வேண்டுமா, கடலுக்கு எதிர்த்தாப்பில் ஓடி இருக்க வேண்டுமா? அப்பொழுதல்லவா பூஜை செய்திருக்க வேண்டும். ஆனாலும் இது
கடல் கடவுள் அல்ல என்று இதை விட்டும் தப்பித்துக் கொள்ள முடியும் என்றுதானே ஓடினீர்கள். தப்பித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த கடவுள் பொய்த்து விட்டது. ரெண்டு கால் மனுஷனை பீட் பண்ண முடியலையே, இவ்வளவு பூதகாரமான கடல் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னா என்ன செய்ய போறப்போ? கடவுளுக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு சக்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் என்ற தகுதிக்கு கொஞ்சமும் லாய்க்கா இந்த கடல்? நிச்சயமாக இல்லை. எவ்வளவு பூதகாரம் இருந்தாலும் சரி, மனிதனுடைய 2 கால் பாய்ச்சலுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இவ்வளவு பூதகாரமான கடல் கொந்தளித்து வரும் பொழுது தப்பித்தவர்கள் தப்பித்தார்கள். இந்த கடல் கடவுள் அல்ல என்பதை நிரூபிக்கும் பொருட்டு. ஆகவே இந்த கடவுள் செத்துவிட்டது. கடல் என்ற இந்த கடவுள் செத்துவிட்டது. இனி அது கடவுள் கிடையாது. உலகத்தில் உள்ள படைப்புகள் மிக பிரம்மாண்டமானது கடல். இந்த பூமியில் அதுவே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு நம் காலுக்கு அடியில் மண்ணுக்கடியிலிருந்து எடுக்கக்கூடிய எந்த கடவுளும் கடவுள் அல்ல. அவ்வளவும் நம் காலுக்கு அடியிலிருந்து எடுத்து உருவமைக்கப்பட்டதுதான். ஆகவே இந்த மனிதன் என்ற உயர்ந்த படைப்பு வேறு எந்த படைப்புக்கும் அடிபணிந்தவனாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு உதாரணம் கொடுக்கப்படுவதற்காக கூறினே தவிர, நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி கூறினே தவிர, மற்றபடி உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலேயே சிக்கி தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல. உதாரணங்கள் தேவைப்படுகின்றன. அந்த மகத்தான உதாரணங்கள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மேலிருந்தோ உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்தோ உங்களை வேதனை வந்தடையும்படி செய்ய அவனால் முடியும். அதை நாம் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபமாக அனுபவித்து விட்டோம். உங்களுக்கு மேலிருந்தோ உங்கள் கால்களுக்கு கீழிருந்தோ உங்களை வேதனை வந்தடையும்படி செய்ய நிச்சயமாக அவன் ஆற்றுடையவன். இன்னும் 4 திசைகளிலிருந்தும் நீங்கள் எண்ணிராத புறத்திலிருந்தும் உங்களுக்கு வேதனையை கொண்டு வர அவனால் முடியும். ஆகவே நீங்கள் அவனுக்கு அச்சம் கொள்ள மாட்டீர்களா? மனதில் ஏதோ ஒரு திகில் ஏற்பட்டுவிட்டது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்காக திகில் வந்து உங்களை அடைகிறது. ஏனென்றால் இருதயம் பலவீனமாகிவிட்டது. மனம் என்ற அந்த ஒன்றில் நம்பிக்கை எப்பொழுது இல்லாமல் போய்விட்டதோ அப்பொழுது பலவீனம் இருதயத்தை அடைகிறது. மனசை விட்டுறாதீங்க, உறுதியா இருங்க, நம்பிக்கையோட இருங்க சொல்லுவாங்க எல்லாரும். இப்ப எங்கேருந்து வந்தது? அறிவுக்கு புறம்பான, அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனிதர்கள் பார்த்ததை மட்டும்தான் நம்ப வேண்டும். We are all scientific people in the scientific era. இந்த விஞ்ஞான வளர்ச்சியை கொண்ட இந்த காலத்தில் மூடத்தனமாக வெறும் நம்பிக்கையை கொண்டு வாழ்வதா என்று இந்த அறிவியனர்கள் கேட்கிறார்கள். இவர்களுடைய சமூகத்தை விட்டும் நாம் ஒதுங்க வேண்டும். மனித அறிவை மெச்சிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களை நாம் வெறுத்து பழக வேண்டும். அவர்களுடைய அறிவின் தன்மை மனித சமுதாயத்திற்கு எதிரானது. அழிவை தவிர அவர்கள் தங்களுடைய அறிவாக கொண்டிருப்பது எதுவும் இல்லை. இன்று மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் இந்த விஞ்ஞானத்தின் காரணமாக உயர்ந்து விட்டது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாகவே அவர்கள் பேசவும் செய்கிறார்கள். முன்பெல்லாம் 60 வயதில் 70 வயதில் இறந்து விடுவார்கள், 50 வயதில் இறந்து விடுவார்கள். இப்பொழுது 90 வயது வரை வாழ்கிறார்கள். ஆகவே விஞ்ஞானத்தின் காரணமாகத்தான் வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்துவிட்டது, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். சாப்பிட முடியாதவர்களாக, பிறக்கும் பொழுதே நீங்கள் ஊனமுற்றவர்களாக, இன்னும் எல்லா வசதிகள் இருந்தும் வாய்க்கு உணவு கூட இல்லாதவர்களாக, மனம் பேதலித்தவர்களாக, குற்றுயிரும் குலையுருமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் உணராதவர்கள் இல்லை. ஆஸ்பத்திரியில் சென்று பார்த்தால் வாழ்க்கையின் காலம் நமக்கு அதிகரித்து விட்டது. இப்பொழுதெல்லாம் 50 வயதில் இருக்க மாட்டோம். ஆனால் பிறந்தது முதலாக இறக்கும் வரையில் கடும் வேதனையில் நாம் சிக்கி சீரழிவோம், இறப்பதற்கும் வழி இல்லாத நிலையில். ஆகவே யாரெல்லாம் இப்பொழுது ஆங்கில மருத்துவத்தின் காரணமாக, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் காரணமாக வாழ்க்கையினுடைய காலம் அதிகரிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார்களோ அவர்கள் இன்று கூடி கூடி பேசுகிறார்கள்,
இந்த மனிதர்களுடைய தொந்தரவுகளை தாங்க முடியவில்லை, கருணை கொலை செய்துவிடலாமா, இவர்களுக்கு விஷ ஊசி போட்டு கொன்று விடலாமா, இவர்களுடைய வேதனையை சகிக்க முடியவில்லை. ஆனால் முற்காலத்தில் வாழும் முறை நன்றாக வாழ்ந்தார்கள். 50-60 வயதில் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பூர்ணத்தன்மை அடைந்தார்கள், பிறகு இறந்தார்கள். ஆனால் இன்று பிறந்தது முதலாக வேதனை. நீங்கள் உங்கள் கைகளால் சம்பாதித்துக் கொண்ட தீவினைகள் ஆங்கில மருத்துவத்தை வளரவிட்டதும், சயின்ஸ் என்ற பெயரில் அறிவுகட்டத்தனத்தை நம்பியதும் இறைவனிடத்தில் கோபத்தை அதிகப்படுத்துகின்றன. சுனாமி வார்னிங் சிஸ்டம், மழைக்கு என்ன வார்னிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, எங்கே போய் தப்பிப்பீங்க? இப்போ எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாகவும் நகரங்கள்லாம் மிதந்து கொண்டு வந்தது. பாம்பேயும் மிதந்துச்சு, அதே சமயத்தில் மெட்ராஸும் மிதந்துச்சு. என்ன செய்வீங்க? இப்போது ஊரையே காலி பண்ணிடுவீங்களா? வேறு எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? உங்களுடைய வீடு வாசல்களையும் சொத்துக்களையும் சுகங்களையும் நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா? கோவணத்துணியோடு கட்டிட்டு ஓடிட்டா போதும், அப்புறம் எங்கே போய் வாழ போறீங்க? யார் கவனிப்பாங்க உங்களை? இது வரக்கூடாது என்று நினைப்பீர்களா, அல்லது வந்தால் ஓடிவிடலாம் என்று நினைப்பீர்களா? இதற்கு ஒரு வார்னிங் சிஸ்டம் தேவையா? எப்படி இந்த மடையர்களை நீங்கள் பின்பற்றினீர்கள்? பூகம்பம் ஏற்பட்டுவிட்டால் எங்கு போவீர்கள்? உங்களுக்கு அறிவித்து விட்டு வந்திருக்கிறதா? எல்லாம் பூகமெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரிக்டர் ஸ்கேலில் 6.5, 4.4. இந்த கிறுக்கர்களுடைய அறிவை பின்பற்றினால் என்ன, பின்பற்றாவிட்டால் என்ன? என்னமாவது கொஞ்சமாக அறிவுன்னு ஒன்று இருந்தால் இந்த வார்த்தையை பேசுவானா? இவ்வளவு வந்ததுன்னு சொல்லிட்டு, வந்தால் என்ன, போனால் என்ன, வந்துச்சு, அழிவு ஏற்பட்டது. வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய எந்த விதமான அறிவும் நீ பெற்றிருக்கிறாயா? இல்லை என்பதுதான் உண்மை. வரப்போவதை அறிவிப்பது எவரும் இல்லை, அவன் அறிவித்தால் தவிர. ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு ஒருபோதும் நீங்கள் வாழ முடியாது. மனிதர்களுடைய அறிவை நீங்கள் விளக்கமாற்றுக்கு ஒப்பாக எப்பொழுது நீங்கள் அந்த தகுதியை நீங்கள் அதற்கு கொடுப்பீர்களோ அதுவரையில் உங்களுக்கு நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் நம் இறைவனுக்காக இருக்கிறோம், இறைவன் நமக்காக அவ்வளவு பாக்கியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை என்ற அந்த ஒன்றை மட்டுமே நீங்கள் உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் அந்த நம்பிக்கையின் மீதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த நம்பிக்கையை நீங்கள் உணராத நிலையிலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நம்பிக்கை ஒன்று மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரே பாதை என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலும் புரிந்துவிடும். உதாரணம், நமக்கு நாளைக்கு நிறைய கவலைகள் இருக்கின்றன, அதை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியல்ல, நாளை நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில், அந்த நம்பிக்கையின் உறுதியிலும், அந்த நம்பிக்கையை பற்றி சந்தேகம் இல்லாமலும், அதன் காரணமாக கவலையும் பயமும் நீங்கியவர்களாக இன்று நீங்கள் இருக்கிறீர்கள். கல்யாணம் ஆகிவிட்டது, நாளைக்கு குழந்தை பிறக்க வேண்டும். குழந்தை பிறக்கிற சமயத்தில் மட்டும் என் கவலை வருது, அதுக்கு முன்னாடியே கவலை வந்தால் என்ன? கல்யாணம் ஆகிட்டா குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறக்கிறதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி மட்டும் கவலை வருது. அது எப்படி? அது இவ்வளவு காலம் எப்படி அமைதியாக இருந்தீங்களோ அதை போல் அமைதியாக இருக்க வேண்டியது தானே பிறக்கிற வரைக்கும். ஒழுங்கான முறைப்படி பிறக்குமே. சிந்தித்து பார்க்காதன் காரணமாக வீணான அச்சங்கள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறீர்கள், மனிதர்களின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்கள். குழந்தை பிறந்தால் நிச்சயமாக இறக்க வேண்டும், இறக்கும் போது மட்டும் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய மனதை உறுதிப்படுத்தினால் என்ன, உண்மையின் மீது உறுதிப்படுத்தினால் என்ன? பிறந்தால் இறக்க வேண்டியது நிச்சயம். அப்போ பிறக்கும் போதே கவலைப்பட வேண்டியதானே, எப்படி தான் சாக போகுதுன்னு சொல்லிட்டு. இறக்கும் போது மட்டும் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மனிதனுடைய அறிவு மிக 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 கீழான நிலையில் இருக்கின்றன, சிந்தனை என்ற ஒன்று இல்லாதன் காரணமாக. ஆகவே உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு அவன் அளித்ததை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதற்காகவும் இவ்வித உதாரணங்களை கொண்டு இறைவன் உங்களுக்கு விளக்குகிறான். உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் கவலையும் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இறைவன் அளித்ததை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையவும் வேண்டாம். எப்போதும் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மகத்தான அந்த இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வரை அந்த நாள் நீங்கள் மரணிக்கும் நாள்.
மனசாந்தத்துடனும் மன திருப்தியுடனும் நீங்கள் மரணிக்கும் அந்த நாள் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நாளாகும். அந்த நேரத்தில் கவலையும் மனக்கலவரமும் பிரமையும் குழப்பமும் கொண்டவர்களாக நீங்கள் இருந்துவிடுவீர்களானால் உங்களுக்கு நரக வாழ்க்கை தொடர்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஞானங்களின் அடிப்படையில் உழைத்துக் கொண்டோம், என்னுடைய மறுமை வாழ்க்கை நிச்சயமாக நன்மையானது என்ற அந்த உண்மையுடனும் சாந்தத்துடனும் சமாதானத்துடனும் உங்களுடைய உயிர் பிரியமானால் மகத்தான வெற்றி அந்த நாளுக்குரியதாகும். ஆகவே கவலை கொள்வதெல்லாம் நான் இறக்கும் தருவாயில் என் இறைவனை பற்றி சமாதானம் அடைந்த ஆறுதலை கொண்ட மனதுடன் இறக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இறக்கும் தருணத்தில் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கையற்றவர்களாக அரற்றியவர்களாகவும் பிதற்றியவர்களாகவும் கலவரத்திலும் பெரும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் சிக்கி நம்பிக்கை இழந்தவர்களாக நீங்கள் இடி பிறப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மரணிப்பீர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வந்துவிடக்கூடாதே என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதன் மீது நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். இறைவனை தவிர உங்களுக்கு இந்த மகத்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. ஆகவே உங்களுடைய இறைவனை நீங்கள் வெகு சமீபமாக உணருங்கள். உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் இந்த இரண்டில் உங்களுக்கு சமீபமானதும் உங்களுக்கு நெருக்கமானதும் எது? உங்களுடைய உடல் உங்களுடைய உயிர் இந்த இரண்டில் உங்களுக்கு மிக விருப்பமுடையது எது? உயிர். என் உயிரை பாதுகாத்துட்டா போதும், உடல் உடைமைகள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு ஒன்றுக்கு ஒன்று சிறப்பானதாக இருக்கும் பொழுது உயிரை நான் உடலை காட்டிலும் சிறப்பானதாக எடுத்துக்கொள்கிறேன். உயிர் மனம் இந்த இரண்டில் எது உங்களுக்கு நெருக்கமானது? உடல் வெளிப்படையான ஒரு உறுப்பு, உயிர் என்பது சற்று மறைவானது. இயக்கத்தை கொண்டு உயிர் இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். அந்த உயிர் எனக்கு முக்கியமானது உடலை காட்டிலும் என்று நாம் நம்புகிறோம். இப்பொழுது உயிருக்கும் மனதுக்கும் இடையே எது உங்களுக்கு முக்கியமானது? மனதுக்கு ஒரு விரக்தியும் வேதனையும் ஏற்பட்டுவிட்டால் இந்த உயிர் தேவையில்லை. எனக்கு மனவேதனையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, இந்த உயிரை நீக்கிக் கொண்டால் இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வேன். ஆகவே இந்த உயிருக்கும் மனதுக்கும் இடையே மறைவான அந்த மனம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இந்த மனதுக்கு ஊட்டமளிப்பவன் யார்? அந்த இறைவன் இந்த மனதை விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். ஆகவே உங்களுடைய இருதயத்தில் அந்த இறைவனை நீங்கள் வெகு சமீபமாக உணருங்கள். அந்த இறைவனுடைய மகத்தான அந்த அருளுக்காக நீங்கள் ஏங்குங்கள். இறைவனை தவிர நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிடிப்பும் கிடையாது என்பதை நீங்கள் நம்புங்கள். அவனை விட எனக்கு தேவையானது எதுவும் இல்லை. ஏனென்றால் உடலை விட உயிரை நீங்கள் மதிக்கிறீர்கள். உயிருக்கும் மனதுக்கும் இடையே போராட்டம் வரும்பொழுது உயிர் துச்சமாக ஆகிவிடுகிறது. மனதினுடைய தன்மை முக்கியம், உங்களுக்கு நிலைப்பாடு முக்கியம். அந்த மனதை உறுதிப்படுத்துபவன் உங்களுடைய இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை. ஏனென்றால் மனதின் மீது நிச்சயமாக நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது. கவலை ஏற்பட்டுவிட்டால் உங்களுடைய மனம்தானே அந்த கவலையை நீக்கிக் கொள்ள வேண்டியது தானே, நீக்க முடியவில்லை. ஆகவே தூக்கம் கெட்டுவிட்டது. மனம் வேதனையிலிருந்து என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. மனதின் மீது உங்களுக்கு எத்தகைய அதிகாரமும் கிடையாது என்பதை நீங்கள் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். உணருங்கள், சிந்தித்து உணருங்கள். மனதை விட நெருக்கமானவன் இறைவன். ஏனென்றால் அந்த மனதை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் இறைவன் தான். அந்த மனம் எப்படிப்பட்டதென்றால் வானங்களையும் பூமியையும் அடக்கியாளக்கூடிய தன்மை கொண்டதாகும். வானங்கள் அனைத்தையும் ஒரு கருவாக ஆக்கி இந்த மனதில் இறைவன் படைத்தானே, அந்த இறைவனுடைய ஆற்றலை என்னவென்று நீங்கள் கூறுவீர்கள்? ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒவ்வொன்றும் உங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறது. அந்த வானங்களின் மீது உங்களுடைய தேவைகள் நிறைவேறுமானால் இந்த உடல் வேதனைகள் உங்களை விட்டு நீங்கிவிடும், மனமும் குளிர்ந்துவிடும். நீங்கள் ஆட்சி அதிகாரம் அகிலங்களின் மீது பெற்றவர்களாக ஆகிறீர்கள். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஊட்டும் பொழுது அது மறுக்கிறது. ஒரு வயசு குழந்தை சாப்பிட மாட்டேன் அடம்பிடிக்கிறது. வானத்தை காட்டி, நட்சத்திரத்தை காட்டி, சந்திரனை காட்டி ஊட்ட வேண்டியிருக்கிறது. ஏமாத்தியா ஊட்ட நினைக்கிறீங்க நீங்க? இல்லை. அந்த வானங்களின் பக்கம் திரும்புகிறது. அது அந்த நட்சத்திரமும் சந்திரனும் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறது. ஆகவே இந்த உண்மையின் பக்கம் திரும்பியதன் காரணமாக இந்த உடல் அதுக்கு பணிகிறது. அதனுடைய வாய் திறக்கிறது, அதனுடைய ஜீரணம் உருவாகிறது, அதனுடைய பசி ஏற்படுகிறது. நீங்கள் ஏமாற்றி அதற்கு ஊட்டவில்லை, அது கேட்கிறது.
மகத்தான இந்த பாக்கியம் வேண்டும், தன் கைக்குள் அது கேட்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் எப்பொழுது மேற்கொள்வீர்களோ அன்று உங்களுடைய உடல் வியாதிகள் தீரும், உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும். நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொன்றும் உங்களுக்காக, உங்களுடைய கைகளுக்குள் வருவதற்காக, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அதன் மீது நிலைப்பதற்காக. நீங்கள் விரும்பியதை அது உங்களுக்கு தர வேண்டும். ஆகவே ஒவ்வொன்றுடைய பயன் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டி அறிவிப்பவனே என்று அவனை நீங்கள் அடையுங்கள். இவற்றை அனைத்தையும் எதற்காக படைத்தாயோ அந்த அனைத்து உண்மைகளையும் நீ எங்களுக்கு அறிவிப்பாயாக எங்கள் இறைவனே. அறிவில்லாதவர்களில் நீ எங்களை ஆக்கிவிட வேண்டாம் என்று நீங்கள் அவனை அடையுங்கள். ஆகவே மன்னிப்பவனே, இதுவரையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மறந்து தொலைத்து விட்டோம், உண்மையின் அடிப்படையை விட்டும் இந்த பூமியில் ஆடு மாடுகளை போன்று மேய்ந்து விட்டோம், மனித அறிவை கொண்டு மட்டும்தான். இந்த வீணா போன சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் அவ்வளவும் எங்களை பூமிக்குள் இன்னும் ஆழமாக சொருகிவிட்டது. ஆகவே இந்த அறிவற்றவர்களின் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இனியும் என்னை வடிகட்டில் ஆக்கிவிடக்கூடாது. என் இறைவனே, நீயே என்னை பாதுகாப்பவன். இந்த வழியில் செல்வதன் காரணமாக மனித சமுதாயம் என்னை எதிர்க்க ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் உங்களை வேறு மாதிரியாக பார்க்கும். நீங்கள் அவர்கள் பக்கம் திரும்பி பழைய வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு ஒப்பாக எடுத்துக்கொள்ளாத வரையில் நீங்கள் மேலான வாழ்க்கையில் மேலான தகுதியில் நிலைத்திருப்பதை நிச்சயமாக உங்களை சுற்றியுள்ள உலகத்தின் மனித சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது என்ன? எங்கள் இறைவனே, எங்களை நல்ல மனிதர்களுடன் சேர்த்து வைப்பாயாக. நன்மையாளனே அவனுடைய பெயர்களில் ஒன்று. ஆகவே அடையுங்கள் நன்மையாளனே. உனக்கு யார் பொருத்தமானவர்களோ அந்த சமுதாயத்தில் நீ எங்களை சேர்த்து வைப்பாயாக. இன்னும் ஞானங்களையும் எங்களுக்கு அளிப்பாயாக. அடையுங்கள். இறைவனுக்கு உள்ள பெயர்கள் எதில் அமைந்திருக்கிறது என்றால் உங்களுடைய தேவைகளில் அமைந்திருக்கின்றன. உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு நிலை பெற்றிருப்பது அந்த தேவைகளின் மீது நீங்கள் அறியாத விதத்தில் ஒரு நம்பிக்கை இருப்பதன் காரணமாக. நம்பிக்கை மட்டும் அற்றுவிட்டால் நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்வீர்கள். திகில் அடைந்து வெறுமை பிடித்து நீங்களுடைய இதயங்கள் சிதறி போய்விடும். மேசிவ் ஹார்ட் அட்டாக் அந்த சமயத்தில் வர்றதுதான், நம்பிக்கை இழந்துடும் பொழுது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உருவத்தினுடைய அடிப்படையில் இறைவன் கிடையாது. உங்களுடைய மனம் மறைவானது. புறப்புலன்களுக்கு நிச்சயமாக எட்டாதது. ஒரு வடிவத்தை கொடுத்து இதுதான் மனம் என்று நீங்கள் கூறிவிட முடியாது. ஆகவே நீங்கள் பார்க்க முடியாததன் காரணமாக நான் மனம் ஒன்று இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் கூறுவதற்கில்லை. அவ்விதமே இறைவனை வடிவம் கொண்டுதான் நான் பார்ப்பேன், அவ்விதமாயின் நான் இறைவனை நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று கூறுவது இதற்கு ஒப்பானதாகும். மனதை விட நெருக்கமானவன் இறைவன். ஆகவே அந்த உருவமற்ற மனதை படைத்த அந்த இறைவனுடைய அந்த பண்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய இருதயத்தில் நிரப்பமாக இருக்கிறது. நாம் அவனை புறக்கணித்து விட்டவர்களாகவும் மறந்து விட்டவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மறதியில் ஆகிவிட்டவர்களை போன்று நாம் வாழ்ந்த காலத்தில் இனியும் நாம் வாழ வேண்டாம். நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த மாபெரும் பாதகங்களிலிருந்து மனிதர்களை நம்பியதன் காரணமாக வெகு தொலைவிலாகிவிட்டோமே இறைவனை விட்டும். இங்கு விட்டுவிட்டு நான் அங்கு செல்கிறேன், மக்காவுக்கு செல்கிறேன், திருத்தலங்களுக்கு செல்கிறேன் என்று எங்கேயோ இறைவனை பூட்டி வைத்து விட்டது போன்றும், அங்கிருந்து அவன் அகலவே முடியாது போன்றும், எங்கும் இறைவன் இருக்கிறான் என்று கூறிய பிறகு இங்குதான் இறைவனுடைய பாக்கியம் இருக்கிறது என்று கூறுவது மிக மிக மனிதனுடைய மோசமான அறிவிப்பின்படியும் வழிகாட்டலின்படியும் நாம் சாய்ந்து விட்டதன் காரணமாக இறைவனை நாம் மறந்துவிட்டோம். அகிலங்களின் இறைவன் பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமா? சிந்தித்து பாருங்கள். சிந்தனையில் தெளிவாக வேண்டியது உறுதியானது. இறைவன் எங்கும் இருக்கிறானா அல்லது பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறானா? எது உண்மை? எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கும் இறைவன் நெருக்கமாக இருந்தால் எனக்கு பயனா அல்லது தூரமாக இருந்தால் எனக்கு பயன் வருமா? நெருக்கமாக இருந்தால்
ஆகவே நெருக்கமாக இருக்கிறான். எனக்கு மிக நெருக்கமானது என் உடலை விட, என் உயிரை விட, என் மனதை விட மிக நெருக்கமானது என்னுடைய இறைவன். ஆகவே இறைவன் எங்கிருக்கிறான்? உங்களுடைய மனதின் ஆழத்தில் இன்னும் பார்க்க முடியாத, ஆனால் தெளிவாக உணரக்கூடிய அவ்வதம் உங்களுடைய இருதயங்களில் அவன் அமைந்திருக்கிறானே. இந்த இறைவனை விட்டு எப்பொழுது நீங்கள் வெளியில் வருகிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. உங்களுக்கு எதிராக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உங்களை விட்டு ஒதுங்கிவிட்டன. இருந்தாலும் இறைவன் தன் அருளை கொண்டும் தன் மன்னிப்பை கொண்டும் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையை கொண்டும் அவன் உங்கள் மீது பொறுமையாளனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவன் உங்கள் மீது பேரன்பு கொண்டவன், உங்களுடைய பிழைகளை பொறுப்பவன். நீங்கள் உங்களுடைய குறைகளை வெளியில் சொன்னால் என்று நீங்கள் ஒரு மனிதனாக ஒரு மதிப்போட வாழ முடியுமா? ஆத்மாக்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மானக்கேடுகளையும் அந்த எண்ணங்களையும் நீங்கள் வெளியில் இப்பொழுது சொல்லிடலானால் உங்கள் ஒரு மனுஷனை மதிப்பான யாராவது? அப்படி இருந்தும் உங்கள் மீது அந்த பிழைகளையெல்லாம் பொறுத்து மன்னித்து உங்களை ஒரு மனிதனாக நடமாட விட்டிருக்கிறான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கேடுகளை வெளிப்படுத்த அவனுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? உங்களுடைய மனதை மாற்றிவிட்டால், மூளையை புத்தியை பிறழச் செய்துவிட்டால், இருதயத்தின் இயக்கத்தை நிறுத்திவிட்டால், மனதின் இயக்கத்தை நிறுத்திவிட்டால், உங்களுடைய ஆடைகளையெல்லாம் கலந்துவிட்டு நீங்கள் இடிபிறப்பாக ஓடுவீர்களே, பைத்தியம் பிடித்தவர்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? இதை செய்ய எவ்வளவு காலமாகும் இறைவனுக்கு? ஆகவே நாம் எப்படி இறைவனுக்கு பயந்து கொள்வதிலிருந்தும் நாம் விலகி இருக்கிறோம். மனப்பிரமை பிடித்துவிட்டால் என்ன ஆகும்? யார் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? ஒருவரும் உதவி செய்ய முடியாது. ஆகவே அந்த மனம் பிரமை பிடிப்பதற்கு முன்பாக நான் என் இறைவன் பக்கம் உறுதியுடன் திரும்புகிறேன். மனதினுடைய உறுதி மிக மிக முக்கியமாக அவசியமானதாகிறது. நம்பிக்கை என்ற அந்த ஒன்றின் மீது நாம் நிலைத்திருக்க வேண்டியவன். நம்பிக்கையை கொண்டு மட்டுமே நாளைய வாழ்க்கைக்காக நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கவலையும் பயமும் இல்லாத நிலையில், மனம் சமாதானமும் அமைதியமாக இருக்கக்கூடிய நிலையில், ஏதோ ஒன்று நாளை நன்றாக நடக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். அதன் மீது நீங்கள் இன்னும் சிந்தனையை அதிகப்படுத்துங்கள். எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இறைவன் உங்களுக்காக உங்களுடைய நன்மைகளை எந்நேரமும் உங்களுக்காக விதித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நன்மைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரையில் பாதுகாத்து கொண்டும் இருக்கின்றான். நீங்கள் அதை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காக சிந்தித்து பார்க்கக்கூடியவன், அதில் சிந்திக்கும் பொருட்டு அவனுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுத்திருக்கிறான். ஆகவே அவனுடைய ஆயுள் முடியும் பொழுது நீங்கள் அவனை கூப்பிடுவது உங்களுக்கு நன்மையானதாக இருக்காது. மரண தருவாயில் அவனை அழைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவன் உங்களுக்கு உறுதியாக உபதேசம் செய்கிறான். மரணிக்கும் தருவாயில் அவனை அழைப்பது ஒருபோதும் கூடாது. மரணமில்லாத வாழ்க்கையையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை நீங்கள் எந்த வேதத்திலும் படைத்திருக்கிறீர்களா? மரணமில்லாத ஒரு உயிர் பிறந்திருக்கிறதா? அவ்வாறு இருக்க மரணமடையும் பொழுது இவர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். எப்படி வாழ வேண்டும்? இன்னும் சில காலத்திற்கு. உண்மையை உணர்வதற்காகவா? இல்லை, என் பேரன் கல்யாணத்தை பார்க்கணும், என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணும், இவ்வளவுதான் அவருடைய மேக்சிமம் தேவையெல்லாம். இதற்காகவா? இதனுடைய அடிப்படையில் வாழ்ந்து கெட்டு குட்டிச்சுவராகி என்று நீங்கள் மரண வேதனையில் சிக்கி சீரழியும் நிலைக்கு வந்துவிட்ட பிறகு இறைவனும் உங்களை ஒதுங்கிவிட்டான். இதன் காரணமாக, இந்த பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழ்ந்ததன் காரணமாக இனியும் நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள். இதே காரணத்திற்காகத்தான். அதை வாழ வைத்தாலும் பெரிதொரு சமயம் மரணம் வரும்பொழுது மீண்டும் இதையே நீங்கள் விரும்புவீர்கள். ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அந்த தருணம் வரும்பொழுது இன்னும் சில காலம் வாழ வேண்டும் என்றே விரும்புவான். ஆகவே மரணத்தை தள்ளி போடும்படி நீங்கள் கேட்க வேண்டாம். மரணம் அடையும் பொழுது இறைவனை பற்றி சமாதானம் அடைந்த, இறைவனை ஏற்றுக்கொண்ட, இறைவன் பொருத்தத்திற்குரியவனாக நான் மரணம் அடைய வேண்டுமே என்ற அந்த அச்சத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இறுதியான வெற்றி அதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறதே தவிர உங்களுடைய பூமியின் அடிப்படையில் ஒட்டி நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு எத்தகைய நன்மையையும் இந்த உலகத்திலும் இல்லை. இன்னும் நீங்கள் இறந்த பின்பும் மறுமையிலும் நீங்கள் இழி பிறப்புடையவர்களாகவும் இன்னும் மகத்தான கடுமையான வேதனையை அனுபவிப்பவர்களாகவும் நாம் மாறிவிடுவோம், நாம் ஆக்கப்படுவோம். மறுமையை நீங்கள் நம்பியே வாழ வேண்டும், நம்பியே ஆக வேண்டும். மறுமை என்பது மறைக்கப்பட்ட அந்த நாள், மறைக்கப்பட்ட அந்த உண்மை வெளிப்படக்கூடிய அந்த நாள். அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். மறுமையில் உங்களுடைய வாழ்க்கை தொடரும். மீண்டும் நீங்கள் படைக்கப்படுவீர்கள். அதில் உங்களுடைய செயல்களுக்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அதில் நிரந்தரமாக நீங்கள் தங்குவீர்கள். இன்பத்தினுடைய வாழ்க்கையும்
பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் என்றென்றும் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய, அங்கு இறப்பு என்று ஒன்று கிடையாது, அங்கு வாடவும் மாட்டீர்கள், உங்களை இறப்பும் தீண்டாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் நுழைய இருக்கிறோம். எப்படி நாம் மறுமையை நம்ப மறுப்போம்? நம்முடைய வினைகளுக்குரிய கூலி இங்கு முழுமையாக கொடுக்கப்படவில்லை, நாம் அறிவோம். இவ்வளவு தவறுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவனை முன்னுதாரணமாக கொண்டு நாமும் வடிகட்டலாகிவிட வேண்டும் என்று பிரியப்படுவோமே தவிர, மறுமையை நம்பாததன் காரணமாக சாகும் வரை நன்றாகத்தான் வாழ்ந்தான். ஆகவே உங்களுடைய நியாய உணர்வுகள் உண்மையை அறிவிப்பதற்கு பதிலாக பொய்யை, தவறான பாதையை கொண்டு முன்னுதாரணமாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் அந்த கேடான பாதையில் அமைத்துக் கொள்வதை நீங்கள் நாடிவிட்டீர்கள். நீங்க ஒரு தப்பு செஞ்சா தப்புக்குரிய கூலி இருக்குதுன்னு நம்புறோமா இல்லையா? இந்த நியாய உணர்வுகள் செத்துவிடும். அவர் இறக்கும் வரையில் நன்றாக சுகமாக வாழ்ந்தார் எப்பொழுது உங்களுக்கு தெரிகிறதோ அப்பொழுது நியாயங்கள் இறந்து விட்டன என்பதாகும். ஆகவே நீங்கள் அதை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், நியாயம் அநியாயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். ஆனால் நியாயத்தையும் அநியாயத்தையும் கொண்டுதான் இன்று உலக நடைமுறை இருக்கிறது. இந்த நியாயமும் அநியாயமும் யாரெல்லாம் எப்படி என்றாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள், சக்தி இருப்பவன் வாழ்ந்து கொள்ளட்டும், பலம் இருப்பவன் வாழ்ந்து கொள்ளட்டும், பலவீனமாக இருப்பவர்கள் சாகட்டும் என்றால் நம்மில் ஒருவரும் இங்கு இருக்க மாட்டோம். நம்மை மேய்ந்து விட்டு சென்றிருப்பார்கள். நியாயத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஏதோ ஒரு நியாயம் உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள். அதனாலவே நீங்கள் சற்று பயப்படுகிறீர்கள், அவ்வளவுதான். ஒருவன் கொலை செய்துவிட்டால் அவனுக்கு கொலை உறுதி, அவனுக்கு தண்டனை இறத்தல், கொல்லப்படுதல் என்பதாகும். 10 கொலை செய்துவிட்டால் ஒரே ஒரு முறை தூக்கு, உங்களுடைய மனம் ஆறுதல் அடையாது. ஆகவே இன்னும் 9 முறை அவன் சாகடிக்கப்பட வேண்டும். இதைத்தான் நீங்கள் விரும்புவீர்கள் உண்மையான நியாயமாக இருந்தால். இந்த நியாய உணர்வுகள் வீணானதல்ல. நிச்சயமாக அவர்கள் 9 முறை சாகடிக்கப்படுவார்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே மறுமையை நம்புங்கள். இன்று நீங்கள் நன்மையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகத்தில் நான் ஒரு பலனும் அடையவில்லை என்று நீங்கள் விரக்தியடைந்துவிட வேண்டாம். இதற்குரிய கூலி நிச்சயமாக இருக்கிறது. மறுமையை நம்புபவர்கள் மட்டும்தான் இந்த உலகில் இறைவனை சார்ந்து வாழ முடியும் என்பதன் மீது நீங்கள் இன்று உறுதி கொள்ளுங்கள். மறுமையை நீங்கள் நம்பவில்லை என்றால் இந்த உலகத்தின் அடிப்படையில் இன்னும் கடுமையான வேதனையை அனுபவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு அமைத்து விடுவான். நியாயம் செத்துவிடும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள், உண்மை அழிந்துவிடும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படியானால் எந்த நம்பிக்கையில் நீங்கள் நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நியாயத்தின் அடிப்படையில் தானே. நீங்கள் கொலைகாரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் இன்று மாறிவிடலாமே, ஏன் மாறவில்லை? கொள்ளையடித்து விட்டால் போகிறது, நமக்கு பொருள் கிடைத்துவிடும், ஏன் போகவில்லை அந்த பாதையில்? தவறு. அந்த தவறு என்பதை மனித சமுதாயம் அறியாததா அல்லது அறிந்திருப்பதா? மனித சமுதாயம் முழுமையும் அறிந்திருக்கிறது. மனிதன் பிறந்த நாள் முதலாக மனிதன் இறுதியாக இறக்கும் நாள் வரையில், உலகம் அழியும் நாள் வரையில் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக இந்த உண்மையை விட்டு தவற முடியாது. அதாவது நியாயத்திற்கு உரிய கூலி நன்மையும் தீமைக்குரிய கூலி தீமையும் ஆகும். தீமை செய்தவனுக்கு தண்டனை உண்டு. அவன் மனித சமுதாயத்திற்கு எதிராக அவன் முனைந்து விட்டான். ஆகவே அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நியாய உணர்வுகள். இந்த நியாய உணர்வுகளை மறுக்கக்கூடிய இருதயம் எது? உண்மை என்றால் அந்த நியாயங்கள் நிச்சயமாக நிலைபெறக்கூடிய காலம் இருக்கிறது. அங்கு அவனுக்கு முடிவாக அவனுடைய வாழ்க்கை அறிவிக்கப்படும். நரக வேதனையா, சொர்க்கத்தின் அழகான சுகமான வாழ்க்கையா என்பது. நீங்கள் ஒருவரும் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இன்று முதலாக ஆகிவிட வேண்டாம். இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருந்ததற்குரிய கூலியை நிச்சயமாக உங்களுடைய இறைவன் வீணாக்கிவிட மாட்டான். ஆகவே இந்த உலகத்தில் நான் இவ்வளவு பொறுமையாக இருந்து எதையும் காணவில்லையே என்று இறக்கும் தருவாயிலும் விரக்தி அடைந்தவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் சொர்க்கத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். மறுமையை நம்பிக்கை கொள்ளாதன் காரணமாக இன்று வரையில் நான் என்னுடைய கஷ்டத்தை அனுபவித்து விட்டேன், இறக்கும் தருவாயும் நெருங்கிவிட்டது. ஆகவே நான் இறைவனை இன்னும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இறைவன் மீது கொண்டிருக்கூடிய நம்பிக்கையை நான் இழந்துவிடாதன் காரணமாக மகத்தான பெரும் வெற்றி எனக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் இன்று ஆதரவு வையுங்கள். மறுமையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரையில் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பெரும் அநியாயக்காரர்களாகவும், இறக்கும் பொழுதும் நீங்கள்
தோல்வியடைந்தவர்களாகவும் நஷ்டமடைந்தவர்களாகவும் இன்னும் மறுமையில் உங்களுக்காக தீர்ப்பளிக்கப்படும் நாளிலும் பெரும் வேதனையை நீங்கள் காணக்கூடியவர்களாகவும் அந்த வாழ்க்கையில் என்றென்றும் நீங்கள் நிலைத்துடக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். ஆகவே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாம் நம்பிக்கை கொண்ட சமுதாயம், நாளைய வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளைய வாழ்க்கை எப்படி உங்களுக்கு விடியும் என்று தெரியாது. இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் வாழ்கிறீர்கள். இது இறைவன் புறத்திலிருந்துள்ள ஒரு அருட்கொடையாகும் உங்களுடைய மனதின் திண்மைக்கு. இந்த நம்பிக்கையை நீங்கள் இன்னும் அதிகரித்து கேளுங்கள். எந்த கவலையும் இந்த உலகத்தில் உங்களை தீண்டாது, எந்த பயமும் இந்த உலகத்தில் உங்களை நெருங்காது. ஆகவே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்களா? உங்களுடைய இறைவனுக்கு அழகிய பல பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்கள் அனைத்தும் உங்களுடைய தேவைகளில் அமைந்திருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் தேவைப்பட்டவர்களாக இருப்பவர்கள். இறைவனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த தேவைகளை நிரப்பமாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு தேவையின் மீதும் இறைவனையே நீங்கள் ஆறுதல் வையுங்கள், ஆதரவு வையுங்கள். மனிதன் அறிவின்பால் சார்ந்து அவசரப்பட்டவர்களாகவும் உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் உங்களுடைய கைகளை கொண்டே தேடிக்கொள்பவர்களாகவும் ஆகிவிட வேண்டாம். எனவே நீங்கள் உறுதியாக இறைவன் என்ற அந்த உண்மையின் மீது நிலைத்திருப்பவர்களாக ஆகிவிடுங்கள். படிப்படியாக உங்களுடைய தேவைகளை இறைவன் உங்களுக்காக அதிகரிப்பான். நம்பிக்கைகளும் அதிகமாகும், உங்களுடைய தேவைகளும் இன்னும் விசாலமாகும். ஆகவே இருதயத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள் என்று ஒன்று உண்மையானால் இறைவன் மீதும் மறுமையின் மீதும் உறுதியாக நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். யார் இறைவன் மீதும் மறுமையின் மீதும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு இன்று நற்செயல்களை செய்கிறார்களோ, நற்செயல்களில் மிக 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 மேலானது பொறுமையை கொண்டு வாழ்வதாகும். அந்த பொறுமையின் மீது யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் சொர்க்க வாழ்க்கை உண்டு, இன்னும் மறுமையிலும் மகத்தான் நற்கூலியும் நற்பேரும் பெற்றவர்களாக அமைந்துவிடுவார்கள். எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்களா? அந்த நம்பிக்கையை தவிர்த்து உங்களுக்கு தேவையானது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த தீய கெட்ட மகா மட்டமான மிக மோசமான நிலையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய வேதனையை கொண்ட இந்த வாழ்க்கையா? இந்த உலகிலும் நாம் தேவையற்றவர்களாகவும் சீமான்களாகவும் சங்கைமிக்கவர்களாகவும் கண்ணியவான்களாகவும் நன்மையானவர்களாகவும் இறைவனுக்கு பொருத்தமானவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்ற அந்த உண்மையை கொண்டு இன்று முதலாக நாம் அமைந்து விடுவோம். மனிதர்களுடைய எவருடைய அறிவையும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக பாதுகாப்பாக உதவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆக்கிக்கொள்ளவும் மாட்டோம். இந்த உலக வாழ்க்கையில் நான் உங்களை நம்புகிறேன் என்றால் ஓரளவுக்குத்தான், சத்தியமெல்லாம் வாங்கி கொண்டு தெரிய மாட்டேன். நாம் அந்த அளவுக்கு தூய்மையானவர்கள் அல்ல, நீங்கள் அந்த அளவுக்கு அறிவு படைத்தவர்களும் அல்ல, நீங்கள் எனக்கு உதவி செய்வர்களும் கிடையாது. ஆகவே மனிதர்களுக்குள் சத்தியம் செய்து கொள்வதை போன்ற ஒரு கேடு, இறைவனை மறந்துவிட்டோம் என்பதற்கான ஒரு அடிப்படை முறை எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு சத்தியம் செய்து கொண்டு உங்களை ஏமாற்றுவீர்கள் என்பதை நீங்கள் அறியாதவர்கள் இல்லை. உண்மையான இறைவன் நிச்சயமாக சிறந்த நீதிபதி என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்கள் எந்த அளவுக்கு நீதி செய்ய நிச்சயமாக சக்தியற்றவர்கள் என்பதையும் நாம் அறிய வேண்டும். ஒவ்வொன்றிலும் நீங்கள் பார்த்தாலும் சரி, சிந்தனை ஒன்று இல்லாதன் காரணமாக நாம் இவ்வளவு அடித்தளத்தில் நாம் இறங்கிவிட்டோம். இது இறைவனுடைய சாபக்கேடு. உங்களை தவிர்த்து, உங்களுடைய இருதயத்தை தவிர்த்து நீங்கள் அப்பால் எந்த ஒரு மனிதர் மீதும் நம்பிக்கை கொண்டு விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால் இறைவனுக்கு பெரும் துரோகமாக நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள். எந்த ஒரு மனிதனையும் உங்களுக்கு அப்பால் நீங்கள் நம்பிவிடுவீர்களானால் அங்கு உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. இறைவனுக்கு நெருக்கத்திலிருந்து தொலைவிலாகிறீர்கள். இதை நீங்கள் விரும்புவீர்களா? ஒரு காலம் இல்லை. இன்று உங்களுக்கு அறிவிக்கப்படுவது, நாம் இன்று வரை பூமியில் மனித அறிவை கொண்டு ஆடு மாடுகளுக்கு இணையாக மேய்ந்து கொண்டிருந்தோம். பூமியின் மீது வசித்துக் கொண்டிருந்தோம். இன்று முதலாக நாம் வானங்களையும் சேர்த்து உலகத்தில் வாழ ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர இந்த பூமியில் வசிப்பதற்காக நீங்கள் அமைக்கப்படவில்லை.
ஆகவே பூமியின் வழிகள் எல்லாம் நமக்கு அடைபட்டு விட்டன. இந்த உலகம் என்றாலே, இந்த பூமி என்றாலே கஷ்டம், வேதனை தான், சோதனை தான் என்று நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டீர்கள். அவ்வாறல்ல, இன்னும் ஒரு பாதை இருக்கிறது, நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள். கஷ்ட காலத்தில் உங்களுடைய தலை தானே மேல் நோக்கி உயரும். கடவுளே என்று. கடவுள் அங்கு இல்லை, பாதைகள் அங்கு இருக்கின்றன. நீங்கள் மறந்துவிட்டு அந்த பாதையின் மீது உங்களை திருப்புகிறான். ஆகவே உங்களுடைய திசைகள் மாறட்டும். மேலையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் இப்பொழுது வானங்களையும் பூமியையும் சேர்த்து என் இறைவனே என்று இப்பொழுது அழைக்க வேண்டாம், அல்லாஹ் என்று அழையுங்கள். பூமியின் அடிப்படையை ஒட்டி மட்டும் நீங்கள் மேயும் பொழுது இறைவனே என்று அழையுங்கள். வானங்களையும் சேர்த்து நீங்கள் அழைப்பீர்களானால் அந்த தேவைகள் அறிவிக்கப்படும் பொழுது இறைவன் உங்களுடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கொண்டு வருவான். அதுவரையில் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை உபயோகிக்க நாம் தகுதியற்றவர்கள்.